நம்ம எல்லாத்துக்கும் மது போதை அப்படின்னா தெரியும். மனபோதை அப்படிங்கிற வார்த்தை புதுசாக இருக்கும். மது போதை அப்படின்னா அந்த ஒரு பொருள் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. பொதுவாகவே ட்ரிங்க் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்துருச்சுன்னா அவனால் சும்மா இருக்க முடியாது, அதை குடிச்சே ஆகணும், அந்த செயல் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாத நிலைக்கு போயிடுவாங்க. அதுக்காக அவங்க எந்த இதுக்கு வேணாலும் இறங்குவாங்க, எந்த அளவுக்கு அடிநிலைக்கு போகணுன்னாலும் போவாங்க. ஏன்னா அது ஒரு போதை. போதை அப்படிங்கிறது நம்மளை அடிமைத்தனப்படுத்தும், ரொம்ப கீழ்நிலை கொண்டு போயிடும். நம்ம அதை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு போதை தான். அப்போ போதைங்கிற அந்த மது போதையிலே நமக்கு போதைங்கிற வார்த்தைக்கு ஒன்று அர்த்தம் கிடச்சிருச்சு. என்ன அப்படின்னா, எந்த ஒரு பொருளை நம்ம அடைவதற்காக அடிமைத்தனப்படுறோமோ, நம்ம அடிமையாகிறோமோ, அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியல அப்படிங்கிறமோ, அது ஒரு போதை தான். இப்போ ஒருத்தருக்கு டீ சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, என்னால் டீ குடிக்காமல் இருக்கவே முடியாது, அதுக்கு அடிமையாயிட்டார் அப்படின்னா அதுவும் ஒரு போதை தான். நம்ம ஒரு மருத்துவத்துக்கு போகிறோம், அந்த மருத்துவம் அது இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது, அந்த மருத்துவம் கண்டிப்பாக வேணும், கட்டாய அவசிய தேவை அப்படின்னு எப்போ நீங்கள் அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது போதை தான். உண்மையாகவே ஒரு மருந்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் போதை பொருள் தான் இருக்குது. ஒரு வலிக்காக ஒரு மருந்து எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு வலி தெரியாமல் போயிடுது, ஏன்னா அதில் போதை இருக்குது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு அன்றாடம் ஒருத்தர் கூலி தொழிலுக்கு போயிட்டுருக்காரு, அதிகமான வேலை சுமை இருக்குது, என்ன பண்ணால் ட்ரிங்க் பண்ணுறாரு, அந்த மதுவின் காரணமாக அந்த போதையின் காரணமாக அவருக்கு வலி தெரியறதில்ல. அதே தான் நம்மளும் பண்ணுறோம், ரெண்டுமே ஒன்று தான். இப்போ மனபோதை அப்படிங்கிற நம்ம டாப்பிக்கில் வரும்பொழுது, இப்போ இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு உணவுப் பொருள் இருக்குது, அந்த உணவுப் பொருளுக்கு ஒரு அடிமையாகிறாரு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்னென்னா, ஒரு சிக்கன் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த சிக்கன் சாப்பிடாமல் அவங்களால இருக்க முடியாது, ஏன்னா அதுக்கு அவங்க அடிமையாயிட்டாங்க. எந்த ஒரு பொருள் நம்மளை அடிமைப்படுத்துமோ அது போதைப் பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். போதைப் பொருள் அப்படின்னா அதை சாப்பிட்டா போதை வர்றது மட்டும் போதை கிடையாது, அந்த ஒரு பொருளின் காரணமாக நம்மளை அடிமைத்தன்மைப்படுத்துது அப்படிங்கிறது போதை தான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு நபர் நம்மளை புகழ்ந்து பேசுகிறாரு, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த புகழை அடிக்கடி விரும்புகிறோம், அது ஒரு வகையான போதை தான், அது நமக்கு அடிமையாயிடும். அதே போல் ஒருத்தர் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, அவங்களோட துணை நமக்கு தேவைப்படுது, அவங்க இல்லாமல் நம்மளால் இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு செயல் நம்மளை அடிமைப்படுத்தினாலும், எந்த ஒரு பொருள் நம்மை அடிமைப்படுத்தினாலும் அது ஒரு வகையான போதை தான். இப்போ மனபோதை அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே வரும்போது, இப்போ நம்ம இருக்கிறோம், இப்போ நம்ம ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துருப்போம், நான் தான் எல்லாம், என்னால் தான் எல்லாம் முடியும், அது ஒரு போதை தான். போதை அப்படிங்கிறது இன்னொரு விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அதில் உண்மை இல்லைன்னு அர்த்தம், அதில் ஒரு தெளிவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு எண்ணமாக கொண்டிருக்கோம், நான் தான் எல்லாம், என்னால் தான் எல்லாம் ஆகுது, நான் இல்லாமல் எதுவுமே இல்லை, நான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு போதை தான். ஏன்னா போதை அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, அதில் ஒரு உண்மை கிடையாது, அது பொய்யான நிலை. எப்படி ஒருத்தர் கால் வலிக்கு மருந்து சாப்பிட்றாரு, அந்த கால்வலி குணமாகிறது இல்லை, ஆனால் அந்த போதையில் அந்த கால்வலி அவருக்கு இல்லாமல் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றாரு, போய்ட்டு ட்ரிங்க் பண்ணுறாரு, அந்த நேரத்தில் அவருக்கு அந்த தூங்குறதுனால தான் அந்த சோர்வு போதே தவிர ட்ரிங்க் பண்ணுறதுனால இல்லை. அவர் என்னென்னா அது ஒரு பொய்யான ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டார். அப்போ என்னென்னா போதை அப்படிங்கிறது நம்ம நம்மளை அடிமைப்படுத்தும், ரெண்டாவது என்னென்னா உண்மைக்கே பொய்யா காமிக்கும், பொய்யை உண்மையாக காமிக்கும், ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நமக்குள்ளே இருக்கக்கூடிய மன வியாதியில் ஒன்றுன்னா மனபோதை. ஒவ்வொருத்தரும் இந்த மனபோதையில் வாழும்போது என்ன ஆகும்னா நோய்க்கு உள்ளாகிறோம். ஒவ்வொருத்தர் பேசும்போது என்னென்னு சொன்னால் நமக்கு அந்த போதை தேவைப்படுது, அதாவது அவங்க பேசும்போது நம்ம மனசுக்கு நல்லா இருக்குது. அதே போல் என்னென்னா திரும்ப திரும்ப அவங்க பேசணும்னு நினைக்கிறோம். அதே போல் ஒருத்தர் பார்க்கும்போது நமக்கு என்னன்னா பார்த்துட்டே இருக்குன்னு தோணுது, அது ஒரு வகையான போதை தான். அதே போல் என்னென்னு சொன்னால் ஒரு செயலை சிந்திக்கும் போது நமக்கு போதை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன சொல்கிறேன்னா, சில பேர் நம்ம திட்டும்போது நமக்கு ஒரு போதை இருக்கும். என்ன போதை அப்படின்னா, அவங்க திட்டாங்கல்ல அப்படின்னு ஒரு மனசில் ஒரு போதை ஏற்படும், அந்த போதையில் நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அப்போ ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி, அதே போல் என்னென்னா ஒருத்தர் கஷ்டப்படுத்துறது, இது மாதிரி பல வகையில் அந்த மனபோதை இருக்கும். அடிப்படையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நபர் இருக்கார், அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பெருமை அப்படிங்கிற ஒரு குணம் இருக்குல்ல, அது மிகப்பெரிய போதை தான். அந்த பெருமையில் ஒரு வாழ்றார் அப்படிங்கும்போது என்னென்னா நான் தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு என்னால் தான் எல்லாம் முடியுங்கிற ஒரு போதை, அது ஒரு உண்மை நிலை கிடையாது. எப்படி ஒருத்தர் குடிகாரர் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நிதானம் இல்லாமல் இருக்கிறாரோ, பெருமையுடைய நபரும் அப்படி தான். அந்த பெருமையின் காரணமாக ஒரு போதையில் இருப்பார் தவிர அந்த நிலை உண்மை கிடையாது. அந்த பெருமையுடைய வெளிப்பாடாக என்ன வரும்னு சொன்னால் பொறாமை அப்படிங்கிற ஒரு நோய் வரும். அந்த பொறாமை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், மற்றவங்களை கஷ்டப்படுத்தும் போது சுகமாக இருக்கும் மனசுக்கு, அது ஒரு போதை ஏற்படுத்தும். அந்த என்ன அப்படின்னா, மற்றவங்க கஷ்டப்படும் போது உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும், அது ஒரு போதையாக இருக்கும். இது போதைங்கிற வார்த்தை நான் ஏன் சொல்ல வரேன்னா, அது உண்மை கிடையாது, அது பொய். நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு விஷயத்தின் மேலே அடிமையாயிட்டோம். ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அந்த அழகை தான் பார்ப்போமே தவிர மனசை பார்க்க மாட்டோம். அந்த அழகின் அடிப்படையில் நம்ம அடிமையாயிடுவோம். போதை இப்போ ஒரு துறைக்கே போகிற அப்படின்னு சொன்னால்
அந்த துறை சார்ந்த விஷயங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து வெறும் ஆடம்பரமும் அலங்காரமும் இருக்குமே தவிர அதில் ஒன்றுமே இருக்காது. அந்த நம்ம போதைக்கு நம்ம அடிமையாயிருவோம். இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பேச்சு அழகாக பேசுவார், ஆனால் செயல் சரி இருக்காது, மனம் சரி இருக்காது. நம்ம அதுக்கு அடிமையாயிருவோம். இப்போ எவ்வளவோ நம்ம திரைப்படங்கள் பார்க்குறோம், அது எல்லாமே நடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு அடிமையாகிறோமா இல்லைங்களா? ஆனால் அதில் உண்மையே இல்லை. இப்போ அவனால் நமக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. நமக்கு என்ன, அவங்க காரணமாக நமக்கு ஒரு போதை ஏற்படுது. ஒரு போதையில் நம்ம கனவு உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், கற்பனை உலகத்தில் வாழ்கிறோம், போதை ஏற்படுத்துகிறாங்க. இதுதான் அடிப்படையாக இருக்க தவிர, ஒரு விளையாட்டு பார்க்குறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொழுதுபோக்குகள் கேளிக்கைகள் எது போனாலும் அது நமக்கு ஒரு போதை ஏற்படுத்துது. இது எல்லாமே மனபோதை. இந்த மனபோதையில் நம்ம தெளிஞ்சால் தான் நமக்குள்ள பிணிகள் நீங்கும். நமக்குள்ளே எவ்வளோ கெட்ட சக்திகள் ஆக்கிரமிச்சிருக்கு. இந்த மனபோதை அப்படிங்கிறத விட்டு நம்ம எப்போ வெளியே வர்றோமோ அப்போ தான் நம்ம என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு தெளிவுக்கு உள்ளாகும். எப்படி ஒருத்தர் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு, எப்போ ட்ரிங்க்ஸ்லேருந்து வெளியே வர்றாரோ உடல் ஆரோக்கியம் கிடைக்குமோ, அதே போல் எப்போ ஒரு மனிதன் இந்த மனபோதை அப்படிங்கிற விஷயத்துலேருந்து வெளியே வர்றாரோ அப்போ தான் ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ தான் தெளிவான சிந்தனை வரும். அப்போ அந்த வாழ்க்கையில் ஒரு தெளிவான நிலை காணப்படும். அந்த மனபோதை இருக்க வரைக்கும் என்ன ஆகும்னு சொன்னால், அந்த பெருமை அப்படிங்கிற அந்த விஷயம் அவரை ஆட்படுத்திக்கிட்டே இருக்கும். அவரை வந்து நிம்மதியாக இருக்க விடாது. அதே சமயம் என்னென்னா, மற்றவங்க கஷ்டப்படுறது கஷ்டமாக தெரியாது, இரக்க குணம் வராது, இறைப்பண்புகள் எதுவுமே இருக்காது. ஒரு மனபோதையிலே இருப்பார், ஒரு கற்பனை உலகத்திலே வாழ்ந்துட்டு இருப்பார். இப்போ இதுக்கு அடிப்படை என்னவா அமையும்னு சொன்னால், நம்ம மனதில் இருக்க அந்த பெருமையை நீக்கிட்டு, நான் எதுவுமே இல்லை, நான் கிடையாது நாம் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால், அதாவது நான் கிடையாது, அந்த இடத்துல இறைவன் இருக்கிறான், நம்மோடு இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத நாம்னு சொல்லுமே தவிர, நான்கிற வார்த்தை அப்படிங்கிறது கிடையாது, நாம் அப்படிங்கிற வார்த்தை தான் சரியானது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நான் அப்படிங்கிறத முற்றிலுமாக விட்டுட்டு இறைவன் தான், அதாவது இயற்கை தான் அப்படின்னு நம்ம எப்போ போகிறோமோ அப்போ தான் என்னென்னு சொன்னால் நம்ம மனபோதையில் நம்ம வெளியாக முடியும். அதை தவிர நான் தான் செய்கிறேன், நான் தான் பண்ணுறேன், எல்லாத்தையும் நம்மளை முன்னிலைப்படுத்திகிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம இந்த மனபோதையிலேருந்து வெளியே வர முடியாது. ஏன் அப்படின்னா, எதுவுமே நம்ம செய்யலைங்க. இப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோம், இயற்கை கொடுத்த அறிவால் தான் நம்ம செய்கிறோம், இறைவன் கொடுத்த அந்த சிந்தனை ஆற்றலை தான் நம்ம செய்கிறோம். நம்ம அந்த இயற்கையை நமக்கு என்ன கொடுத்துச்சு? நம்ம சாதாரண விந்து துளியாக இருந்தோம், அதுலேருந்து நம்ம உடம்பு உருவாச்சு, அதுலேருந்து எல்லாமே உருவாக்கப்பட்டுச்சு. நம்ம அடிப்படை அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால், ஒரு இயற்கை இறைவன்ட்டு தான் எல்லாமே வந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதை கொடுத்த அந்த சோர்ஸ்லேருந்து நம்ம செஞ்சு அப்படி சொல்ல முடியும். இப்போ எப்போ நான் அப்படிங்கிறத வெளியே தூக்கி வீசிட்டு நாம் இறைவன் அப்படின்னு வர்றோமோ அப்போ தான் இந்த மனபோதையிலேருந்து ஒருத்தர் வெளியே வர முடியும். எப்போ நம்ம அந்த மனநிலைக்கு இறைவன் தான் அப்படின்னு நம்ம ஒரு மனநிலைக்கு வர்றோமோ, ஒரு வேலைக்கு போயிட்டு வரோம், அலுப்பாக இருக்கும், இறைவனே எனக்கு வந்து ஓய்வை கொடு, எனக்கு நல்ல நிம்மதியான தூக்கத்தை கொடுன்னு கேட்டோன்னா நிம்மதியாக தூங்குவோம், ட்ரிங்க் பண்ண மாட்டோம். அதே போல் என்னென்னா, ஒரு செயல் செய்வோம், செஞ்சதுக்கப்புறம் நான் தான் செஞ்சேங்க, இன்னும் இறைவனே நான் செய்யலை, நீ தான் செஞ்ச அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம அந்த மனபோதையிலேருந்து ஒருத்தரும் வெளியே வந்துடுவோம். அப்போ இந்த மனபோதை அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால், மன வளத்திற்கு மிகவும் தடையாக இருக்கக்கூடிய விஷயம். ஒவ்வொருத்தரும் நான் அப்படிங்கிறதுலேருந்து நாம் இறைவன் அப்படிங்கிறது எப்போ வரோமோ அப்போ மனபோதையிலேருந்து வெளியே வந்துடலாம். எப்போ இந்த மனபோதையிலேருந்து வெளியே வரோமோ அப்போ நம்ம என்ன சொன்னால், சில நபர்களுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும், மதுவுக்கு அடிமையாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன, மனதில் தான் இருக்குது. அந்த மனதில் உள்ள அந்த பெருமை, பொறாமை, அந்த கெட்ட குணங்களின் காரணமாக கெட்ட சக்திகள் நம்மகிட்ட வந்துருச்சு. அதன் காரணமாக நம்ம என்னென்னா ஒரு விஷயத்துக்கு அடிமையாயிட்டோம். இப்போ நம்ம எப்போ இறைவன்ட்டு வர்றோமோ அப்போ நம்ம நான் இல்லை அப்படிங்கிற பெருமையை விட்டுட்டு இறைவன் தான் எல்லாம், இயற்கை தான் எல்லான்ட்டு நம்ம ஒரு பணிவுக்கு வர்றோமோ அப்போ தான் என்னென்னா, நம்ம வந்து போதை பழக்கத்துலேருந்து வெளியே வருவோம். அதே சமயம் என்னென்னா, மனபோதையிலேருந்து வெளியே, ரெண்டுக்கும் ஒரே தீர்வு தான். ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். நம்மளை வெளிப்படையாக பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் டீக்கு அடிமையாக இருப்பார், ஒருத்தர் மதுவுக்கு அடிமையாக இருப்பார். ஆகும்போது தப்பு தாங்க. இப்போ டீ குடிக்கிறது நான் தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் ஒரு தேவைக்கு மீறி ஆசை குடிக்கிறது தப்பு தானே. இப்போ நமக்கு வந்து பசி இல்லை, பசி இல்லாமல் சாப்பிட்றது தப்பு தானேங்க. அதே போல் ட்ரிங்க் பண்ணுறது தப்பு தான். அப்போ அது பெரிய தப்பு சின்ன தப்பு இல்லை, தப்பு அப்படின்னா எல்லாமே தப்பு தான், சரினா எல்லாமே சரி தான். ஆனால் என்ன அப்படின்னா, அதை நம்ம டீ அப்படிங்கிறத உணவுப் பொருளாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, அது உணவு தேவை அப்படிங்கிற அடிப்படையில் வந்துடும். எப்போ அதை ஆசைக்காக, ஒரு பெருமைக்காக, பகட்டுக்காக, ஊருக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டீ ஸ்டைலாக குடிக்கிறோம், எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு பெருமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் நம்ம எப்படி தேவை அப்படிங்கிறது மாரி ஆசை அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுறோமோ அதுவும் தவறு தான். அதே போல் ஒரு நியாயமான காரணம் சொல்கிறாங்க, அவன் வேலைக்கு போகிறாங்க, அலுப்பு தாங்க முடியாமல் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ட்ரிங்க் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் சொல்லக்கூடிய கருத்து நியாயமாக இருந்தாலும், ஆனால் அந்தரங்கமாக பார்த்தா அது உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. அப்போ எந்த ஒரு விஷயம் நமக்கு உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதோ அப்போ நம்ம என்னென்னா இயற்கை விதிமீறல் செய்கிறோம், அது இறைவனுக்கு நம்ம மாற்றான விஷயங்கள் செய்கிறோம். அப்போ அது என்ன தவறு தான். அதே போல் தவறு அப்படின்னா எல்லாமே தவறு தான், சரினா எல்லாமே சரி தான். இப்போ போதை அப்படிங்கிறது மனபோதை அப்படியா இருந்தாலும் மது போதையாக ரெண்டுமே ஒன்று தான். தவறு தான், சரி தான். இப்போ எல்லோரும் என்னென்னு சொன்னால், நம்ம தவறு அப்படிங்கிறத விட்டுட்டு முற்றிலுமாக சரியானதின் பக்கம், இறைவன் பக்கம் திரும்பணும்னு சொன்னால் நம்ம இந்த போதைகளிலிருந்து வெளியே வந்துடலாம். நன்றி.